நீங்கள் டயட்டில் இருக்கீங்களோ இல்லைன்னா ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணுறீங்களோ, ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான பிரியாணி சாப்பிட்ணும், அதுவும் கில்ட் ஃப்ரீயாக சாப்பிட்ணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த பிரியாணி ட்ரை பண்ணுங்கள். செம்மையாக இருக்கும். சம்பா கோதுமை மட்டன் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? குக்கரில் ஒரு 1/2 கிலோ அளவுக்கு மட்டன் க்ளீன் பண்ணி சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் இஞ்சி பூடி பேஸ்ட், 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கர் க்ளோஸ் பண்ணி விசில் வச்சுக்கோங்க. நல்லா வேகட்டும். அண்ட் சம்பா கோதுமை ரவை நான் எடுத்திருக்கேன். ஒரு 2 கப் அளவுக்கு எடுத்துட்டு முதல்ல நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இந்த ரவை ஒயிட் கலர் அண்ட் ப்ரௌன் கலர்னு 2 கலரில் வரும். உங்களுக்கு எது வேணுமோ அதை எடுத்துக்கோங்க. நார்மலாக உப்புமாக்கு ரவையெல்லாம் வைப்போம் இல்லையா, அது மாதிரி வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் நெய், 3 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் சேர்த்திருக்கேன். 3 மீடியம் சைஸில் உள்ள பல்லாரி வெங்காயம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்ததுக்கு அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூடி பேஸ்ட் சேர்த்துட்டு அதோட பச்சை வாசம் போற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பச்சை வாசம் போனதும் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லியில சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா 3 மீடியம் சைஸ் அளவுல தக்காளி சேர்த்துட்டு திரும்பவும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தக்காளி மசியறதுக்காக மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வச்சிருக்கேன். தக்காளி இந்த அளவுக்கு மசிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ காரத்துக்காக 2 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பட்டை கிராம்பு ஏலக்காய் தூள், அதாவது பிரியாணி மசாலா நம்ம ரெடி பண்ணி வச்சிருப்போம் இல்லையா, அது சேர்த்திருக்கேன். இந்த 2 மசாலா மட்டும் போதும். நல்லா கலந்து விட்டுட்டு பச்சை வாசம் போறதுக்காக கொஞ்சம் நேரம் வச்சுக்கலாம். நம்ம வேக வச்சிருந்த கறியுமே நல்லா வெந்து வந்துருச்சு. இதை அப்படியே நம்ம அந்த மசாலால சேர்த்துக்க வேண்டியதான். ரைஸ் பிரியாணிக்கு நம்ம கறி 3/4 பதம் தான் வேக வைப்போம் இல்லையா, இதுக்கு முழுசாவே நீங்க வேக வச்சு எடுத்துக்கணும். ஏன்னா நம்ம சேர்க்க போறது அரிசி இல்ல ரவை அப்படின்றனால ரொம்ப நின்று வேகாது, சீக்கிரமாவே வெந்துடும். கறி சேர்த்து ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சதுக்கு அப்புறமா இப்ப நம்ம கறி வேக வச்சிருந்த தண்ணி பிளஸ் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்திருக்கேன். 1 கப் ரவைக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தோம் அப்படின்னா கரெக்டா இருக்கும். நான் 2 கப் ரவை சேர்த்திருந்தேன். 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கூடவே தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு வச்சிடலாம். இது நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம வறுத்து வச்சிருந்த ரவையை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ உடனே நல்லா கிண்டிருங்க, இல்லைன்னா கட்டி போட்டுரும். நார்மல் ரைஸ் பிரியாணி அளவுக்கு ரொம்ப டைம் எடுக்காம ரவை சேர்த்த உடனேயே தண்ணியை சீக்கிரமா உறிஞ்சிடும். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் மட்டும் மூடி வைங்க. நல்லாவே இந்த மாதிரி தம் போடுறதுக்கு ரெடியாகி வந்துடும். ஒரு தடவை ஃபுல்லா நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம ஒரு தோசை வக்கீல வச்சுட்டு தம்ல போட்டுற வேண்டியதான். தம் போடுற டைம்ல மேல கொஞ்சமா நெய் அண்ட் புதினா கொத்தமல்லி தூவி விட்டுட்டு அப்படியே மூடி போட்டுட்டு சரியா ஒரு 10 நிமிஷம் மட்டும் தம் போட்டோம் அப்படின்னா போதும். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு திரும்ப ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா செம்ம டேஸ்டியான சம்பா கோதுமை மட்டன் பிரியாணி ரெடி ஆயிரும். இது மட்டன்ல மட்டும் இல்ல, சிக்கன்லயுமே பண்ணலாம். தம் முடிக்கிற டைம்ல நார்மல் உப்புமா மாதிரி சேர்ந்தாப்ல தான் இருக்கும். பட் கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு அப்படின்னா நல்ல உதிரி உதிரியா சூப்பரா ரெடி ஆயிரும். இதை நீங்க சிக்கன்ல பண்றீங்க அப்படின்னா மட்டன் தனியா வேக வச்சோம் இல்லையா, அந்த மாதிரி வேக வைக்காம நம்ம ராவாவே மசாலால சேர்த்துக்கலாம். இது டேஸ்ட் செம்ம சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.